வணக்கம் மை fellow aspirants. பாலிட்டி ஒன்லைனர் டெஸ்ட் நம்பர் 4 10th ஸ்டாண்டர்டில் இருக்க நடுவண் அரசு லெசனுக்கான டெஸ்ட் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்திய அரசியலமைப்பு லெசன்ஸ் 6வது 10வது 12வது இருக்க லெசன்ஸ்க்கான ஒன்லைனர் டெஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் பாலிட்டி ஒன்லைனர் டெஸ்ட் சீரீஸ்னு பிளேலிஸ்ட்டுமே கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்திய அரசியலமைப்பு லெசன்ஸ் டெஸ்ட் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது, டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க. சரிங்களா? டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல் கேள்வி, நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் எது? ஆன்சர் உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றம். இரண்டாவது கேள்வி, மாநில சட்டமன்றங்கள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம். ஆன்சர் நீதி புனராய்வு. நீதி புனராய்வு. இந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் தான் இருக்கும். மூன்றாவது கேள்வி, மாநிலங்களவைக்கு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 238 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு தலைவர் யார்? இந்திய அரசியலமைப்பின் தலைவர் யார்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். ஷார்ட்டாக எழுதுறேன், குடியரசுத் தலைவர். அஞ்சாவது கேள்வி, ஆர்டிக்கல் 77 என்ன சொல்லுது? ஆர்டிக்கல் 77. ஆன்சர் நடுவண் அரசு, நம்ம மத்திய அரசுடைய நிர்வாக நடவடிக்கை இருக்கு இல்லைங்களா, நிர்வாகம். நான் ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதுறேன், புக்கில் லென்த்தியாக இருக்கும், நான் அதை ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதுறேன். நடுவண் அரசுடைய நிர்வாகம் யாரோட பேர்ல நடக்கணும்னா குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் அவரோட பேர்ல தான் நிர்வாக நடவடிக்கை நடக்கணும் அப்படின்னு சொல்ற ஆர்டிக்கல் தான் இந்த ஆர்டிக்கல் 77. இது ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதியிருக்கேன். ஃபுல்லா சொல்லணும்னா மத்திய அரசின் நிர்வாக நடவடிக்கை குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ற ஆர்டிக்கல் 77. ஆறாவது கேள்வி, குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார்? ஆன்சர் 2 முறை. 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார். ஏழாவது கேள்வி, இந்திய துணை குடியரசுத் தலைவரின் பதவி எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? இந்திய துணை குடியரசுத் தலைவரின் பதவி எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் அமெரிக்கா. எட்டாவது கேள்வி, இங்கிலாந்தின் நாடாளுமன்ற முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வெஸ்ட் மினிஸ்டர் முறை. வெஸ்ட் மினிஸ்டர். வெஸ்ட் மினிஸ்டர் முறை. ஒன்பதாவது கேள்வி, அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் எந்த அவைக்கு பொறுப்புடையவர்கள் ஆவர்? ஆன்சர் மக்களவை. மக்களவைக்கு தான் அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையினாலும் சரி, ஒட்டுமொத்த அமைச்சர்கள் மொத்தமாகவும் மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். பத்தாவது கேள்வி, நிர்வாகத்தின் மையக்கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பு. இந்த இடத்துல நிர்வாகம் அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய நிர்வாகம், அதை தான் மெயின் பண்றாங்க. நிர்வாகத்தின் மைய கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பு எது? ஆன்சர் கேபினட் அமைச்சர்கள். கேபினட் அமைச்சர்கள். அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள். ஆட்சிக்குழு அமைச்சர்கள். இவங்க தான் நம்ம நாட்டுடைய நிர்வாகத்தின் மைய கருவை உருவாக்கக்கூடிய அமைச்சர்கள் குழு. இவங்க பெரும்பாலும் என்ன மாதிரி டெசிஷன்ஸ்லாம் எடுப்பாங்க அப்படின்னா,
இந்த நாட்டோட பாதுகாப்பு ரிலேட்டடு, அப்புறம் நிதி சம்பந்தமாக, வெளியுறவு கொள்கைகள், நம்மளுடைய வெளியுறவு கொள்கைகள், இந்தியாவுக்கும் மற்ற நாட்டுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற டெசிஷன்ஸ் எடுக்கிற குழு வந்து இந்த அமைச்சர்கள் தான். ப்ளஸ் உள்துறை, உள்நாட்டுக்குள்ளே என்னென்ன மாதிரி வந்துட்டு டெசிஷன்ஸ்லாம் எடுக்கணும், அது வந்து எப்படி இருந்தால் நாட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்கிற அந்த டெசிஷன்ஸ் எடுக்கிற குழு வந்துட்டு இவங்க. ஸோ இவங்க கொடுக்குற சஜஷன்ஸை வந்துட்டு பிரதம அமைச்சர் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவார், இல்லை ஃபாலோ பண்ணாமலும் போகலாம். பட் இவங்களோட மெயின் ஒர்க்கு இதுதான். அதுதான் வந்து கேபினெட் அமைச்சர்கள். 11வது கேள்வி, இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜவஹர்லால் நேரு அவர்கள், JL நேரு. 12வது கேள்வி, ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் முறை. ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் முறை. ஆன்சர் மறைமுக தேர்தல். அவங்க வந்துட்டு மக்கள் வந்துட்டு ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண மாட்டாங்க. மறைமுக தேர்தல். எப்படின்னா அவங்களுக்கு ஒரு இது இருக்கு, அந்த முறைக்கு, தேர்தல் முறைக்கு வந்து ஒரு பேர் இருக்கு, தமிழ்ல வந்து பெருசா இருக்கும். ஒற்றை மாற்று வாக்கு மூலம். ஒற்றை மாற்று வாக்கு மூலம். விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை. அதாவது இது வந்து ப்ரையாரிட்டி பேசிஸில் நடக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, செகண்ட் ப்ரையாரிட்டி யார் கொடுக்குறோம், அப்போது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எத்தனை பேருக்கு வருது அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த ஒற்றை மாற்று வாக்கு மூலம், விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை. 13வது கேள்வி, குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகளை கூறுக. ஒரு 4-5 தகுதிகள் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். ரொம்ப பேசிக்கான ஒரு கிரைட்டீரியா, அது எல்லாருக்குமே வந்து ஞாபகத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. குடியரசுத் தலைவராகட்டும், துணை குடியரசுத் தலைவராகட்டும், மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள், CM, MLA, MP எல்லாத்துக்குமே வந்து இது வந்து காமன். நம்ம இந்தியன் பிரஜையாக இருந்தால் மட்டும்தான் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதி வந்து இருக்கும். அதுதான் வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கிற நார்ம்ஸ், நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்க நார்ம்ஸ் அது. சரிங்களா? எலெக்ஷன் கமிஷனை தாண்டி இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்க நார்ம்ஸ் அது. அதனால தான் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் வந்துட்டு இவங்களுக்கு வந்து பிரதமர் கேண்டிடேட்டாக வந்து இவங்களை வந்து போட முடியாது. யாருன்னா சோனியா காந்தி அவர்கள். ஏன்னா அவங்க வந்துட்டு இந்தியன் சிட்டிசன் கிடையாது. அவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதான் மேரேஜ் ஆகி இங்கே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால் அவங்க வந்துட்டு பிரதமர் கேண்டிடேட்டாக வந்து நிற்க முடியாது. சாரி. ஓகே, இந்த கேள்விக்கு வந்துட்டு ஆன்சர் ஃபர்ஸ்ட்டு இந்திய குடிமகனாக இருக்கணும். ரெண்டாவது வந்து ரொம்ப முக்கியமானது ஏஜ் கிரைட்டீரியா. 35 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 35 வயசு வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ வருமானம் பெறக்கூடிய, அதாவது ஆதாயம் பெறக்கூடிய ஒரு பதவியோ ஜாபோ இருக்கக்கூடாது. நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், சிம்பிளாக நோ சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சீனா சென்ட்ரல், எஸ்னா ஸ்டேட்டு. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ வேலையில் இருந்தாலோ இல்லை ஒரு பதவியில் இருந்தாலோ அவங்க வந்து தேர்தலுக்கு இது போட்டியிட முடியாது. இல்லாதவங்க தான் போட்டியிட முடியும். சரிங்களா? அடுத்தது வந்து ஒரு முக்கியமான ஒரு கிரைட்டீரியா என்னன்னா மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி வந்துட்டு இருக்கணும். இப்போ இந்த குடியரசுத் தலைவருக்கு போட்டியிடுறாருங்களா, அந்த நபருக்கு வந்து என்னன்னா மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி வேணும். அப்போ மக்களவை உறுப்பினர் ஆகிறது என்னென்ன தகுதி இருக்கு அப்படிங்கிறதும் கீழே வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே கொஸ்டினா வந்து இருக்கு. அப்போ அந்த தகுதிகள் இருந்தால் தான் நீங்கள் வந்துட்டு குடியரசுத் தலைவருக்கு போட்டியிடுறதுக்கு வந்து எலிஜிபிள். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் வந்துட்டு இப்போ சரி, இந்த 3 தகுதியுமே இருக்கு. எனக்கு 35 வயசு ஆயிடுச்சு. ஓகே, சாரி, எங்கே வந்தோம், நமக்கு 35 வயசு இருக்குது. ஓகே, குடியரசுத் தலைவருக்கு தேர்தலுக்கு 35 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ வந்துட்டு ஜாப்ல இல்லை. மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியுமே வந்து அந்த நபர்கிட்ட இருக்குது. அப்படின்னா 4வதாக ஒரு விஷயம் வந்து வேணும். என்னென்னா, இப்போ அந்த நபர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னா அதை 50 பேர் வந்துட்டு முன்மொழிய வேண்டும். முன்மொழின்னு சொல்கிறேன் சிம்பிளாக. முன்மொழியணும்னா வந்து 50 பேர் உங்கள் பேரை வந்து சொல்லணும், அந்த நபருடைய பேர் வந்து சொல்லணும். இவர் வந்துட்டு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு போட்டியிடலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லணும். அது அந்த மாதிரி 50 பேர் சொன்னதுக்கப்புறம் இன்னொரு 50 பேர் வந்துட்டு வழிமொழின்னு சொல்கிறேன். அப்போ மீதி 50 பேர் என்ன பண்ணணும்னா, ஓகே அவங்க சொன்னதை நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்லணும். அதாவது அவங்க சொன்னதுக்கு நாங்கள் வந்துட்டு அப்போஸ் பண்ணாமல் ஏற்றுக்கிறோம். இது யார் சொல்லணும் அப்படின்னா
வாக்காளர் குழுமம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. வாக்காளர் குழுமம், அந்த வாக்காளர் குழுமம்னா குடியரசுத் தலைவரை வந்து எலெக்ட் பண்றதுக்கு ஒரு கேட்டகரியில தான் இந்த வாக்காளர் குழுமம். இதுல வந்துட்டு உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. அது என்னென்ன உறுப்பினர்கள் அப்படிங்கிறது நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். அந்த வாக்காளர் குழுமத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து 50 பேர் முன்மொழியணும், மீதி அதை வந்து 50 பேர் வந்து வழிமொழியணும். அப்போ தான் வந்து நீங்கள் குடியரசு தேர்தலுக்கு வந்துட்டு எலிஜிபிள். இந்த 35 வயசு இருக்கலாம், ஜாப் இல்லாமல் இருக்கலாம், மக்களவை உறுப்பினர் அவருக்கான தகுதி வந்து உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் எல்லாமே இருந்து இந்த முன்மொழியுதல் வழிமொழிதல் 50க்கு 50 இல்லைன்னா நீங்கள் வந்து போட்டியிட முடியாது. 14வது கேள்வி, நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர். நாடாளுமன்றத்துடைய கூட்டம். ஆன்சர் சபாநாயகர். சபாநாயகர் தான் கூட்டத்திற்கு வந்துட்டு தலைமை தாங்குவார், சபாநாயகர். 15வது கேள்வி, எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்கிறது? இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். ஆர்டிக்கல் 76. 76 தான் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்கிறதுக்கான ஒரு வழியை வந்து சொல்லுது. 16வது கேள்வி, இந்திய உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்திய உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஜனவரி 28, 1950. அதாவது நல்லா கேள்வியை பாருங்க. இந்திய உச்சநீதிமன்றம்ன்ற கான்செப்ட் வந்துட்டு பிரிட்டிஷ் காலத்திலே வந்திருக்கும். அதை ரிஃபைன் பண்ணி நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி, நம்ம இந்தியனுக்கு தகுந்த மாதிரி தொடங்கியிருப்பாங்க. அதுதான் இந்திய உச்சநீதிமன்றம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பாம்பேயில் இருக்கும், கல்கட்டாவில் இருக்கும், மெட்ராஸில் இருக்கும். அதை வந்து அப்புறம் உயர் நீதிமன்றமாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம். அது எல்லாமே வந்து கலைச்சிட்டு நமக்குன்னு தனிப்பட்ட முறையில் தொடங்கப்பட்டது எப்படின்னா ஜனவரி 28, 1950. 17வது கேள்வி, குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார்? இப்போ உறுதிமொழியில் சொல்லுவாங்க இல்லைங்களா, சொல்ல வச்சு தான் பதவி பிரமாணம் எடுக்க வைப்பாங்க. ஒரு குடியரசுத் தலைவராக ஒரு நபர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் செய்பவர் யார்? ஆன்சர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ். அதாவது உச்ச நீதிமன்றத்துக்கு நீதிபதிகள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அந்த நீதிபதிகளுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருப்பார், ஒரு தலைமை. அவர் தான் வந்துட்டு பதவி பிரமாணம் வந்து செஞ்சு வைப்பார். 18வது கேள்வி, நடுவண் அரசின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? மத்திய அரசுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். எங்க இருக்கு? ஆன்சர் புதுடெல்லி. நம்ம டெல்லியில் தான் இருக்கு. 19வது கேள்வி, ஆர்டிக்கல் 53 என்ன சொல்லுது? ஆர்டிக்கல் 53. ஆன்சர் நம்ம மத்திய அரசுடைய நிர்வாக நடவடிக்கைகள் இருக்குங்க இல்லையா, சிம்பிளா நிர்வாகம்னு சொல்றேன். அந்த நிர்வாகம் செயல்படுத்தப்படும் முறை. இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் பார்த்தோம். அது வந்துட்டு நிர்வாகம் வந்துட்டு யாருடைய பெயர்ல வந்துட்டு செயல்படுத்தணுங்கிறதுக்கான ஆர்டிக்கல். மேல வந்து கொடுத்துருப்பேன் பாருங்க, எங்க இருக்கு? எஸ், சட்டப்பிரிவு 77. நிர்வாகம் குடியரசுத் தலைவரின் பெயரால தான் வந்துட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 77. இந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 53 நிர்வாகம் வந்துட்டு எப்படி வந்து செயல்படுத்துவாங்க, குடியரசுத் தலைவர் பேரில் தான் செயல்படுத்துவாங்க. ஆனால் அதை எப்படி வந்து செயல்படுத்துவாங்கன்னா, ஒன்று டைரெக்டாக குடியரசுத் தலைவரே வந்துட்டு அந்த விஷயத்தை வந்து செய்வார், இல்லைன்னா அவருடைய அஃபீஷியல்ஸ், அவரை கீழே வேலை செய்கிறவங்க, அதுக்குன்னே வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணவங்க வந்து அதை வந்து செய்வாங்க. அதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் 53. 20வது கேள்வி, பொது தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை உரையாற்றி தொடங்கி வைப்பவர் யார்? ஒரு ஜெனரல் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாடாளுமன்றத்தை வந்து கூட்டி அந்த கூட்டத்துக்கு உரையாற்றி தொடங்கி வைப்பவர் யார்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். அவருக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்கு. அவர் தான் ஜெனரல் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமைச்சரவை அமைஞ்சதுக்கு அப்புறம் நாடாளுமன்றத்தை கூட்டி உரையாற்றி வந்து தொடங்கி வைப்பார். ஓகே, இது வந்து இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க, இவங்களுடைய அமைச்சரவை அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து அந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அந்த வருஷத்துக்கான நாடாளுமன்ற அந்த இது. சரிங்களா? 21வது கேள்வி, துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள். முன்ன வந்து குடியரசுத் தலைவர் பார்த்தோம், அடுத்தது இப்போ துணை குடியரசுத் தலைவர். ஸோ அங்கே சொன்ன மாதிரியே தான்
ஃபர்ஸ்ட் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும். அது வந்து காமனான ஒரு தகுதி. அடுத்தது வயசு 35 வயசு சேம். அப்போது குடியரசுத் தலைவர் ப்ளஸ் துணை குடியரசுத் தலைவர் 2 பேருக்குமே வந்து ஏஜ் வந்து காமன். 35 வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும், முடிஞ்சிருக்கணும். 35 முடிஞ்சு 36 ரன்னிங்கில் இருக்கணும். அப்போ தான் வந்து எலிஜிபிள். அடுத்த பாயிண்ட் வந்துட்டு சேம். நோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப், இது வந்துட்டு காமன். இதுக்குமே வந்து அப்ளிகபிள். எதுக்கு? துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்குமே வந்து அப்ளிகபிள். 3வது பாயிண்ட் வந்துட்டு இதுதான் வந்து வித்தியாசமான பாயிண்ட், நல்லா கவனிங்க. அங்கே குடியரசுத் தலைவருக்கு வந்து மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி வேணும்னு பார்த்தோம். இங்கே இவருக்கு மாநிலங்களவை அந்த அவையோட உறுப்பினர் ஆவதற்கான தகுதி இருக்க வேண்டும். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி இருக்கணும். ஏன்னா அதுக்குமே ஒரு காரணம் இருக்குது. அதை வந்து நம்ம பின்னாடியும் பார்ப்போம். அப்போது துணை குடியரசுத் தலைவருக்கு 35 வயசு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து ஜாப் இருக்கக்கூடாது, மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி இருக்கணும். 22வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யார்? ரொம்ப ஈஸி ஆன்சர், உச்ச நீதிமன்றம். 23வது கேள்வி, குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்ட உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார்? கொஸ்டின் நல்லா பாருங்க. குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்ட, நமக்கு குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க, அவங்களுக்கு ஒரு தேர்தல் முறை இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், நியமிக்கப்பட்டன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு சினாரியோ இருக்குது. குடியரசுத் தலைவராக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சினாரியோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த சினாரியோவை நம்ம பின்னாடி பார்ப்போம். எல்லாமே எனக்கு கொஸ்டின்ஸாக இருக்குது. இப்போயே சொல்லிட்டோம்னா பின்னாடி ஆன்சருக்கு வந்துட்டு நமக்கு அது சொல்லணும் இல்லைங்களா? அதனால் ஸோ இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாரை வந்துட்டு குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார்னா எம் ஹிதயதுல்லா அவர்கள். எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1969. இந்த வருஷத்துல தான் இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. 24வது கேள்வி, பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு. பிரதம அமைச்சரின் கடமைகள். ஆன்சர் ஆர்டிகல் 78. இப்போ இந்த பிரதம அமைச்சரோட கடமைகள் வந்து ஆர்டிகல் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி. இப்போ ஆர்டிகல் பாருங்க 7, 8. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இவர் மோடி அவர்களை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து வெளிநாட்டு பிரயாணங்கள் வந்து போயிட்டே இருப்பார். ஏன்னா அது வந்து அவரோட கடமை. வெளிநாட்டில் போயிட்டு அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்குமான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது ஒரு முக்கியமான கடமை. அப்போது அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வாரத்தில் 7 நாள் தான் இருக்குது. ஆனால் ஒரு பிரதமர் வந்துட்டு 8 நாள் வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே இங்கே அலையிற மாதிரியே இருக்குல்ல. அப்போது வாரத்தில் 7 நாள் தான் இருக்குது. ஆனால் நம்ம 8 நாளுக்கான வேலையை அந்த 7 நாள் செய்யணும். அதுதான் வந்து 78. 7 நாள் தான் ஒரு வாரத்துக்கு, ஆனால் 8 நாள் வேலையை வந்துட்டு ஒரு வாரத்துக்குள்ளே செய்யணும். ஆர்டிகல் 78 டைரக்டாக பிரதமர் வந்து நமக்கு ஞாபகம் வந்துடும். 25வது கேள்வி, தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளின் பொறுப்பு அமைச்சர்களாக செயல்படுபவர்கள் யார்? இப்போ முன்னாடி ஒரு கேட்டகரி பார்த்தோம், கேபினெட் அமைச்சர்கள். அவங்க வந்துட்டு நிர்வாகத்துடைய மைய கருவை உருவாக்கக்கூடியவர்கள். அதுக்கு அடுத்து வந்து ஒரு நிலை இருக்கும், அவங்க தான் அவங்களுக்குன்னு துறைகள் வந்து ஒதுக்கப்பட்டிருப்பாங்க. ஒதுக்கப்பட்ட துறைகளின் பொறுப்பு அமைச்சர்கள், அந்த துறைகளுக்கு அவங்க தான் பொறுப்பு. அந்த அமைச்சர்கள் குழு வந்து பேர் என்ன? ஆன்சர் ராஜாங்க அமைச்சர்கள். ராஜாங்க அமைச்சர்கள். 26வது கேள்வி, ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களின் எத்தனை சதவிகிதம் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக இருத்தல் வேண்டும்? இப்போ மக்களவையில் 545 + 553 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குன்னு வைங்களேன். நம்ம 550ன்னு வச்சுப்போம். 550லேருந்து எத்தனை % வந்து அமைச்சரவை உறுப்பினர்களாக இருக்க முடியும்? அந்த உறுப்பினர்கள்லேருந்து ஒரு எத்தனை % தான் வந்து அமைச்சராகிறதுக்கு தகுதி இருக்குன்னு வந்துட்டு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்குன்னா ஆன்சர் 15%. 15%க்கு அதிகமாக அமைச்சர்களை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. அதுதான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்க வரையறை. 27வது கேள்வி, நிதி மசோதா சட்டமாவதற்கு மாநிலங்களவை எத்தனை நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும்? பண மசோதா சட்டமாகணும்னா மாநிலங்களவை எத்தனை நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும்? ஆன்சர் 14 நாட்கள், 14 days. அதுக்குள்ள வந்து மாநிலங்களவை ஒப்புதல் அளிக்க வேண்டும். 28வது கேள்வி, மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுபவர் யார்? ஆன்சர் துணை குடியரசுத் தலைவர். அதனால தான் துணை குடியரசுத் தலைவருக்கான தகுதியை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாநிலங்கள் அவைக்கான உறுப்பினர் அவருக்கான
அந்த தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மாநிலங்கள் அவைக்கான உறுப்பினர் அவருக்கான, ஏன்னா இவர் தான் மாநிலங்கள் அவையுடைய தலைவராக வந்து செயல்படுவார். யார்? துணை குடியரசுத் தலைவர். அதனால தான் அந்த கிரைட்டீரியா வந்து வச்சிருப்பாங்க. சரிங்களா? 29வது கேள்வி, நடுவண் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ள சட்டப்பிரிவு. இப்போ குடியரசுத் தலைவரை பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய பாதுகாப்பு படை இருக்கு இல்லைங்களா, அந்த தலைமை தளபதி, பாதுகாப்பு படைன்னு சொல்லலாம், இல்லை முப்படைன்னு சொல்லலாம். அந்த 3 படைகள் இருக்குல்ல, அந்த 3 படைகளுக்குமே வந்து தலைமை தளபதி யாருன்னா குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். ஆன்சர் ஆர்டிக்கல் 53ல் உட்பிரிவு 2. 30வது கேள்வி, நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி கூறும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவுகள். ஆன்சர் பகுதி வந்துட்டு 5. இது வந்து காமன், இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடைய பகுதி 5. அதுல நிர்வாகம் பற்றி கூறக்கூடிய சட்டப்பிரிவுகள் என்னன்னு பார்த்தோம்னா, ஆர்டிக்கல் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 52லேருந்து 78 வரைக்கும், அது வரைக்கும் இருக்கக்கூடியது நிர்வாகம் பற்றியது. சென்ட்ரல் கவர்மெண்டோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி கூறக்கூடிய ஆர்டிகல்ஸ் 52லேருந்து 78. 31வது கேள்வி, நடுவண் அரசின் நிர்வாக தலைவர் யார்? நடுவண் அரசின் நிர்வாக தலைவர். ஆன்சர் குடியரசுத் தலைவர். அவர் தான் மத்திய அரசுடைய நிர்வாகத்தின் தலைவர். இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம், இந்திய அரசியலமைப்பின் தலைவர் அப்படின்னு கேட்டாலும் அது யாருன்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் தான். 32வது கேள்வி, குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணி துறப்பு கடிதத்தை யாரிடம் கொடுக்கலாம், யாரிடம் வழங்கலாம்? அதாவது ரெசிக்னேஷன் லெட்டர் யார்கிட்ட கொடுக்கலாம்னா ஆன்சர் துணை குடியரசு தலைவர் அவர்கிட்ட இவர் வந்து கொடுக்கலாம். 33வது கேள்வி, ஆர்டிக்கல் 61 சட்டப்பிரிவு 61 என்ன சொல்லுது? ஆன்சர் குடியரசுத் தலைவருக்கான பதவி நீக்க வழிவகை, பதவி நீக்கம் அப்படி எழுதுறேன், பதவி நீக்கம். கிரைட்டீரியா என்னன்னா, ஒரு குடியரசுத் தலைவர் அரசியல் அமைப்பை மீறி, அரசியலமைப்பை மீறி நடந்ததற்கான ஒரு குற்றச்சாட்டு, அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் பட்சத்தில், அதாவது குடியரசுத் தலைவர் மேல ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க, ஒரு குற்றச்சாட்டு, இவர் அரசியலமைப்புக்கு உட்பட்டு நடக்கல, அரசியலமைப்பு விதிகளை வந்துட்டு அதை மீறிட்டாரு அப்படின்னு வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சா அது நிரூபிக்கப்படும் பட்சத்தில் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் 61. 34வது கேள்வி, சாரி இந்த இது இல்லை, டெலீட் பண்ண மறந்துட்டேன், சாரி. 34வது கேள்வி என்னன்னா, இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார்? இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார்? ஆன்சர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். ராதாகிருஷ்ணன் இவர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து துணை குடியரசுத் தலைவராக இருந்து அதுக்கப்புறம் வந்து குடியரசுத் தலைவராக வந்துட்டு ஆயிருப்பாரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். 35வது கேள்வி, பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு நடுவண் அமைச்சரவை குழு இருக்கும் என குறிப்பிடும் சட்டப்பிரிவு. அதாவது பிரதமர் அவருக்கு கீழே அமைச்சரவை இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். ஆன்சர் ஆர்டிக்கல் 74 உட்பிரிவு 1. இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே நமக்கு புக்கில் கொடுத்த ஆர்டிகல்ஸ் தான், நான் எதுவுமே வெளியிலேருந்து எடுக்கல. இந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 66 உட்பிரிவு 1 வந்து புக்கில் இப்போ இல்லை, முன்னாடி கொடுத்துருந்தாங்க, அதனால் அதை வந்து எடுத்துட்டேன். இப்போ இருக்க ஆர்டிகல்ஸ், இதில் கொடுத்துருக்க ஆர்டிகல்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்த ஆர்டிகல்ஸ் தான். சரிங்களா? அதனால தான் அதை நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நல்லா வந்து படித்து வச்சுக்கணும். 36வது கேள்வி, கேபினெட் மற்றும் இராஜாங்க அமைச்சர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவதில் உதவி புரிபவர்கள் யாவர்? இப்போ இங்கே கேபினெட் அமைச்சர்கள் அப்படின்னா யாருன்னு பார்த்தோம், ராஜாங்க அமைச்சர்கள் அப்படின்னா யாருன்னு பார்த்தோம். இவங்க பொறுப்பு அமைச்சர்கள், இவங்களுக்குன்னு தனியாக வந்து துறை ஒதுக்கிடுவாங்க. கேபினெட் அமைச்சர்கள் வந்துட்டு நிர்வாகத்துடைய மைய கரு, அதாவது இது வந்துட்டு இவங்க டெசிஷன் எல்லாமே இவங்க தான் எடுப்பாங்க. இந்த குழுவுக்கும் ஹெல்ப் பண்ணுறவங்க யாரு? அதுக்கு ஒரு கேட்டகரி இருக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்சர் இணை அமைச்சர்கள். இணை அமைச்சர்கள். 37வது கேள்வி, ராஜ்யசபா என்று அழைக்கப்படும் மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை.
அப்போது மாநிலங்களவைக்கு இன்னொரு பேர் வந்து ராஜ்யசபா. அந்த அவையுடைய மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆன்சர் 250. 38வது கேள்வி, மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்படும் மசோதா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்படும் மசோதா ஆன்சர் நிதி மசோதா. நிதி மசோதா. 39வது கேள்வி, தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. நம்ம தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு 2 அவைகள் இருக்கு, ராஜ்யசபா, லோக்சபா. இது 2 அவைக்குமே வந்துட்டு இங்கேருந்து தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆன்சர் மாநிலங்களவை போடுறேன். மாநிலங்களவைக்கு வந்துட்டு 18 பேர், அதாவது 18 எம்பி நம்ம தமிழ்நாட்டிலிருந்து. மக்களவையிலிருந்து பார்த்தீங்கன்னா 39 எம்பி. இதுதான் இங்கேருந்து நம்ம அனுப்பக்கூடிய நம்பர்ஸ். 40வது கேள்வி, நம்பிக்கையில்லா தீர்மானம் எந்த அவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? நம்பிக்கையில்லா தீர்மானம் எந்த அவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? ஆன்சர் மக்களவை. மக்களவை. அப்போது மக்களவையில் வந்துட்டு இது எக்ஸ்க்ளூசிவாக என்னென்ன பண்ணலாம்னா நிதி மசோதா, அது மக்களவையில் மட்டும்தான் பண்ண முடியும். மேலேயே நம்ம பார்த்தோம், அந்த கேள்வியை பார்த்தோம். அடுத்தது நம்பிக்கையில்லா தீர்மானம், இதெல்லாம் மாநிலங்களவையில் கொண்டு வர முடியாது. நம்பிக்கையில்லா தீர்மானம் இது 2மே வந்து எக்ஸ்க்ளூசிவாக மக்களவைக்கு மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஏன்னா மக்களவை தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க. மாநிலங்களவையில் பார்த்தீங்கன்னா இந்த மக்களவை உறுப்பினர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களில் சில பேர் வந்து இத்தனை % அப்படின்னு வந்து ராஜ்யசபாவுக்கு அமைச்சிருப்பாங்க. ஒரு ஸ்டேட்லேருந்துமே. இப்போது நம்ம மக்களவை எம்பி பார்த்தீங்கன்னா 39 பேர். இந்த 39 பேர்லேருந்து சில பேரை வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எம்பியாக வந்து இது பண்ணுவாங்க. அதாவது இவங்களை வந்துட்டு நம்ம போடலாம் அப்படின்ட்டு. அந்த 18 பேரை வந்துட்டு செலக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் யாருன்னா இந்த 39 பேர் தான். சரிங்களா? அதனால தான் மக்களவைக்கு வந்து எப்பவுமே பவர் வந்து அதிகம். 41வது கேள்வி, புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை துணை குடியரசுத் தலைவரின் பணிகளை செய்பவர் யார்? இப்போது துணை குடியரசுத் தலைவருடைய பதவி வந்து வேக்கண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் புதுசாக செலக்ட் பண்ணுறது வரைக்கும், அதாவது தேர்ந்தெடுக்கப்படுறது வரைக்கும் யார் அந்த பணிகளை மேற்கொள்வார்கள் அப்படின்னா ஆன்சர் மாநிலங்களவையுடைய துணைத் தலைவர். சிம்பிளாக எழுதுகிறேன், மாநிலங்களவை அதோட துணைத் தலைவர். இப்போ மாநிலங்களவையோட தலைவர் யார்? துணை குடியரசுத் தலைவர். அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அசிஸ்டன்ட் கிடையாது, அவர் இல்லைன்னா அந்த வேலைகளை பார்க்கறதுக்கு அது ஒரு ஆள் இருப்பாங்க, ஒரு சபார்டினேட் மாதிரி. துணை குடியரசுத் தலைவர், அவருக்கு துணைத் தலைவர் இருப்பார். அந்த துணைத் தலைவர் தான், அதாவது மாநிலங்களோட துணைத் தலைவர் தான் துணை குடியரசுத் தலைவருடைய பணிகளை மேற்கொள்வார். 42வது கேள்வி, சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும்போது மக்களவைக்கு தலைமை வகிப்பவர் யார்? 2மே ஒரே பேட்டர்னில் இருக்கும், அதனால தான் 1 by 1 வச்சுருப்பேன். துணை குடியரசுத் தலைவர் பதவி இல்லாத போது அந்த பணிகளை செய்பவர் மாநிலங்களவையுடைய துணை குடியரசுத் தலைவர். அதுவே ஒரு சபாநாயகர் இல்லாத போது அப்போ மக்களவைக்கு வந்து தலைமை தாங்கணும் இல்லையா? ஒருவேளை மக்களவை கூடுதுன்னா அப்போ அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குபவர் யாருன்னா துணை சபாநாயகர். துணை சபாநாயகர். சரிங்களா? டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். சபாநாயகர், துணை சபாநாயகர், துணை குடியரசுத் தலைவர், மாநிலங்களவையின் துணைத் தலைவர். 43வது கேள்வி, எந்த மசோதாவை தீர்மானிப்பதில் சபாநாயகரின் முடிவே இறுதியானது? ஆன்சர் நிதி மசோதா. நிதி மசோதா. ஒரு மசோதா சாதாரண மசோதாவா அல்லது பண மசோதாவா அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா சபாநாயகர்கிட்ட தான் இருக்கு. 44வது கேள்வி, இந்திய உச்சநீதிமன்றம் எந்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் இந்திய அரசு சட்டம். இந்திய அரசு சட்டம் 1935 அந்த சட்டத்துக்கு கீழே தான் உருவாக்கியிருப்பாங்க. 45வது கேள்வி, அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக எழும் சிக்கல்களை தீர்க்கும் அதிகாரம். இந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? உச்ச நீதிமன்றத்திற்கு. அந்த அதிகாரத்துடைய பெயர் ஆன்சர் தனக்கே உரிய நீதி வரையறை. நீதி வரையறை. இப்போ இந்த கேட்டகரியில் வந்துட்டு நம்ம அடிப்படை உரிமைகள் மீறும் பட்சத்தில் நம்ம டைரக்டா சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து போக முடியும். உச்ச நீதிமன்றத்தை நாடி நம்ம வந்து பெட்டிஷன் கொடுக்கலாம். அதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் தான் இது.
அந்த கேஸை எடுக்கக்கூடிய அதிகாரம் பார்த்தீங்கன்னா தனக்கே உரிய நீதி வரையறை. உச்சநீதிமன்றம் அந்த மாதிரி வந்தால் எடுத்துப்பாங்க. அதுதான் இந்த பாயிண்ட். 46வது கேள்வி, குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர். குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர். ஆன்சர் பிரதம அமைச்சர். அவர் தான் வந்துட்டு ரெண்டு பேருக்கும் வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், பிரதம அமைச்சர். 47வது கேள்வி, குடியரசுத் தலைவருக்கு அலுவலகத்துடன் கூடிய இருப்பிடம் இந்தியாவில் அமைந்துள்ள பகுதிகளை கூறுக. இது வந்து பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஷ்டிரபதி பவன். சிம்பிளாக எழுதுனா ராஷ்டிரபதி, ராணா ராஷ்டிரபதி, ராஷ்டிரபதி பவன், டெல்லி, நியூ டெல்லி. ரெண்டாவது வந்துட்டு ரிட்ரீட் பில்டிங், ரிட்ரீட் பில்டிங் அதாவது கட்டடம். இது எங்கே இருக்கும்னா சிம்லாவில் இருக்கும். மூணாவது ஆஃபீஸ் எங்கே இருக்கும்னா ராஷ்டிரபதி நிலையம், இது ஹைதராபாத்தில் இருக்கும். ஹைதராபாத். இந்த மூணும் தான் இவருக்கு இருக்கக்கூடிய ஆஃபீஸ். யாருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு ஆஃபீஸ் ப்ளஸ் அவருக்கான இருப்பிடம் எல்லாமே வந்து வீடு எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்கும். 48வது கேள்வி, இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு. இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு நடுவண் அரசு. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்கிறதுலே வந்துட்டு உயர்ந்த அரசாங்க அமைப்பு. 49வது கேள்வி, நாடாளுமன்றத்தின் 2 அவைகள் யாவை? நாடாளுமன்றத்தில் 2 அவைகள் இருக்கு. 1 மாநிலங்களவை, மாநிலங்கள் அவை அல்லது ராஜ்யசபா. 2 மக்களவை அல்லது லோக்சபா. 50வது கேள்வி, எந்த மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய இயலாது? எந்த மசோதா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் இல்லாம நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய இயலாது? ஆன்சர் நிதி மசோதா. இந்த நிதி மசோதாவை வந்துட்டு டிசைட் பண்றது யாருன்னா சபாநாயகர். ஒரு மசோதா வந்துட்டு நிதி மசோதாவா இல்லை ஆர்டினரி மசோதாவா அப்படின்னு வந்து டிசைட் பண்ணுற அதிகாரம் சபாநாயகர். அப்படி டிசைட் ஆனதுக்கப்புறம் இது வந்து நிதி மசோதா தான் அப்படின்னு டிசைட் ஆகிடுச்சுன்னா அந்த மசோதாவுக்கு வந்து நம்ம குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கணும். நாங்கள் இந்த மாதிரி ஒரு நிதி மசோதா வந்துட்டு டிராஃப்ட் பண்ணியிருக்கோம், அதை நம்ம பாராளுமன்றத்தில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அதுக்கு உங்கள் ஒப்புதல் வேணும் வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் கேட்கணும். அவர் ஒப்புதல் கொடுத்தால் மட்டும்தான் அந்த நிதி மசோதாவை நாடாளுமன்றத்தில் ப்ரிசைஸாக மக்களவையில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். மாநிலங்களவையில் நிதி மசோதா இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. 51வது கேள்வி, ஆர்டிகல் 72 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 72. ஆன்சர் இது வந்து ஒரு குடியரசுத் தலைவருக்கான அதிகாரம். என்ன அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஒருவருடைய தண்டனையை வந்துட்டு குறைக்கலாம். தண்டனையை வந்துட்டு குறைக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு வந்து தண்டனை வந்து கொடுத்துருக்காங்கன்னா அந்த தண்டனையை குறைக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு. அந்த தண்டனையை ஒத்தி வைப்பதற்கான அதிகாரம் இருக்கு. அல்லது தண்டனையிலிருந்து விடுவிக்கலாம், மன்னிப்பு வழங்கலாம். இந்த எல்லா அதிகாரமே யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு. முக்கியமா மரண தண்டனை விதித்த அந்த கைதிக்கு வந்துட்டு அந்த மரண தண்டனையிலிருந்து விடுவிக்கிறதுக்கான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? அப்போ ஆர்டிகல் 72 என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவருக்கான அதிகாரம், அதாவது மன்னிப்பு வழங்கும் அதிகாரம், ஒரு தண்டனையை குறைக்கிறதுக்கான அதிகாரம். கடுங்காவல் தண்டனை, இரட்டை ஆயுள் தண்டனை அப்படிலாம் இருக்கும். அப்போ இரட்டை ஆயுள் தண்டனை 14 வருஷம் அந்த மாதிரி வந்து இருக்கும். 14 28 வருஷம் அந்த கணக்கில் இருக்கும். அதெல்லாம் வந்து குறைக்கலாம். சரி, எதுக்கு அவ்வளோ நாள் அப்படின்ட்டு அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்கும். வேற யாரும் சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை ஹை கோர்ட்டோ கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை மீறுறதுக்கான அதிகாரம் வேறு யாருக்குமே கிடையாது. 52வது கேள்வி, துணை குடியரசுத் தலைவரின் பதவியை நீக்க தீர்மானம் எத்தனை நாட்களுக்கு முன்னர் துணை குடியரசுத் தலைவருக்கு தெரிவிக்க வேண்டும்? இப்போ துணை குடியரசுத் தலைவர் பதவியை நீக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் போடுறோம். அந்த தீர்மானத்தை வந்து துணை குடியரசுத் தலைவருக்கு நம்ம வந்துட்டு அஃபிஷியலாக சொல்லணும். இந்த மாதிரி உங்களுக்கு மேலே ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம், உங்கள் மேலே குற்றம் இல்லைன்னா நீங்கள் வந்து நிரூபிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லணும். அந்த மாதிரி எத்தனை நாட்களுக்குள்ளே வந்து அந்த தீர்மானத்தை அனுப்பணும் அப்படின்னா ஆன்சர் 14 நாட்களுக்கு முன்னாடியே அனுப்பிடணும். 53வது கேள்வி, மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஓய்வு பெறும் முறை. மாநிலங்களவையோடைய உறுப்பினர்கள் ஓய்வு பெறும் முறை பார்த்தீங்கன்னா 1/3 உறுப்பினர்கள் 2 ஆண்டுக்கு ஒரு முறை வந்துட்டு 2 ஆண்டுகளுக்கு பிறகு
ஓய்வு பெறுவாங்க. மொத்தம் இதோட ரொட்டேஷன் வந்துட்டு இது 2 வந்துட்டு 3 முறை ஆகும். 6 இயர்ஸ். இவங்களுடைய மாநிலங்களை உறுப்பினர்களுடைய அந்த பதவி காலம் வந்து 6 வருஷம். அதில் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு பேட்ச், அதான் 3ல் ஒரு பங்கு வந்துட்டு உறுப்பினர்கள் அது வந்து ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க. 54வது கேள்வி, மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 552. இதுல இருந்து தான் அந்த 15% வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. எது? அந்த அமைச்சரவையோடைய பர்சன்டேஜ். அமைச்சரவையோட பர்சன்டேஜில் வந்துட்டு இன்க்ளூடிங் பிரதம அமைச்சர் அவரையும் சேர்த்து தான், அவரும் இந்த அமைச்சரவைக்குள்ள அடக்கம். அவர் இல்லாமல் 15% கிடையாது, அவரோட சேர்த்து தான் இந்த 15%. ஸ்டேட்மெண்ட்டில் இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 15% பிரதமர் அமைச்சர் இல்லாமல் வந்து சேர்க்கலாம்னு இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா அவர் இன்க்ளூசிவாக தான் அந்த 15% கொடுத்துருப்பாங்க நம்ம கான்ஸ்டியூஷனில். 55வது கேள்வி, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட தேவையான தகுதி. ரொம்ப சிம்பிள். இப்போது நம்ம இந்திய நாட்டுடைய தலைமை வழக்கறிஞராக நம்ம நியமிக்கப்படணும்னா நமக்கு என்ன தகுதி இருக்குன்னா, உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதி. ஒரு உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி ஆவதற்கு என்னென்ன தகுதி இருக்குமோ அந்த அத்தனை தகுதியும் இருந்தால் மட்டும்தான் இந்திய நாட்டுடைய தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்படலாம். சரிங்களா? 56வது கேள்வி, உச்ச நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் புதுடெல்லி. டெல்லியில தான் வந்துட்டு நம்ம சுப்ரீம் கோர்ட் இருக்கு. 57வது கேள்வி, ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர். நம்ம மேலே சொல்லிட்டோம், சபாநாயகர். 58வது கேள்வி, நடுவண் அரசின் 3 அங்கங்களை கூறுக. அதாவது நம்ம மத்திய அரசுல இருக்கக்கூடிய 3 அங்கம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நிர்வாகம், 2வது சட்டமன்றம், அதாவது பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லலாம். அது பாராளுமன்றம் தான், சட்டமன்றம் கூட கிடையாது. இது வந்துட்டு இது நம்ம மாநிலத்துக்கு தான் இதுக்கு வந்துட்டு நாடாளுமன்றம். 3வது பார்த்தீங்கன்னா நீதித்துறை. இந்த 3ம் சேர்ந்தது தான் நடுவண் அரசு. இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு 3ஆக பிரிச்சிருவாங்க. அந்த ஃப்ளோ சார்ட் கூட வந்து நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க, ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க. நடுவண் அரசு அந்த லெசன் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அடுத்து வந்துட்டு நாடாளுமன்றம், அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய நீதித்துறை. இந்த ஃப்ளோ சார்ட் வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. 59வது கேள்வி, ஆர்டிகல் 63 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 63. ஆன்சர் துணை குடியரசு தலைவர் இருக்கார் இல்லைங்களா, துணை குடியரசுத் தலைவர். அப்படி ஒரு பதவி நம்ம நாட்டுக்கு வேண்டும், அந்த பதவி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் 63. 63 என்ன சொல்ல? துணை குடியரசுத் தலைவர் பதவியை பற்றி சொல்லுது. அடுத்தது 60வது கேள்வி, மாநிலங்களவையில் துணை குடியரசுத் தலைவருக்கு சட்ட மசோதாவின் மீது வாக்களிக்கும் உரிமையை அளிக்கும் சட்டப்பிரிவு எது? ஜென்ரலா மாநிலங்களவையில் துணை குடியரசுத் தலைவர் வந்துட்டு என்னன்னா, இந்த மாநிலங்களவையோட தலைவர், அவருக்கு வந்துட்டு அங்கே நடக்கக்கூடிய மசோதா மேலே வாக்களிக்கும் உரிமை கிடையாது. அவருக்கு துணை குடியரசுத் தலைவருக்கு வாக்களிக்கும் உரிமை கிடையாது. ஒரே ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. அந்த எக்ஸப்ஷன் என்னங்கிறதா இங்கே சட்டப்பிரிவில் வந்துட்டு இதுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும். 60வது கேள்விக்கு ஆன்சர் ஆர்டிக்கல் 100. இந்த ஆர்டிக்கல் 100 என்னன்னா, துணை குடியரசுத் தலைவர் வந்துட்டு ஒரு சட்ட மசோதாவின் மீது வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். ஆனால் அதில் வந்து ஒரு கிரைட்டீரியா இருக்குது. நினச்ச நேரத்துக்கெல்லாம் துணை குடியரசுத் தலைவர் வந்துட்டு ஒரு மசோதா மேலே வாக்களிக்க முடியாது. அதுக்கு ஒரு சினாரியோ இருக்குது. என்ன சினாரியோனா, இது வந்துட்டு முடிவு வாக்குன்னு சொல்லுவாங்க. முடிவு வாக்கு. இப்போ ஒரு சட்ட மசோதா வந்துட்டு மாநிலங்களவையில் கொண்டு வராங்க. அதோடைய வாக்கு பார்த்தீங்கன்னா இதை வச்சே பிரித்து ஞாபகம் வச்சுக்கலாம், இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 50-50 நிற்கிது. ரெண்டுமே வந்துட்டு, அதாவது இது வந்து ஆதரவு, 50 பேர் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. அப்போது முடிவு எட்டலை, ட்ராவில் வந்து நிற்கிது. இந்த டைமில் வந்துட்டு அதான் 50 பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, 50 பேர் வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க. இது ட்ராவில் இருக்குது. இந்த டைமில் அந்த மசோதா வந்துட்டு யார் கையில் போகும்னா குடியரசுத் தலைவர் கையில் போகும். துணை குடியரசுத் தலைவர் அவர் வந்து இப்போ டிசைட் பண்ணலாம். அந்த ஓட்டு வந்து அவருக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் தான் 100. அப்போது அந்த 100வது ஆர்டிக்கலை பயன்படுத்தி இவர் வந்துட்டு அவருடைய வாக்கை வந்து காஸ்ட் பண்ணலாம். அதுதான் வந்து காஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க.
ஆதரவாகவும் சொல்லலாம், அகெயின்ஸ்டாகவும் சொல்லலாம். அந்த உரிமை அவருக்கு இருக்குது. அப்படி சொல்லும் பட்சத்தில் அந்த மசோதா இவருடைய வாக்கின் அடிப்படையில் இது மசோதா வந்துட்டு பாஸ் ஆகும் அல்லது வந்து ரிஜெக்ட் ஆகும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து முடிவு வாக்கு. ஆர்டிக்கல் 100 நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆர்டிக்கல் 100 50 பேர் இது ரெண்டாக வந்து பிரிஞ்சிருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு துணை குடியரசுத் தலைவர் வந்து உள்ளே வருவார். அதுதான் 50 + 50 100 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 61வது கேள்வி, பிரதம அமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சர்களின் ஊதியங்களையும் படிகளையும் நிர்ணயம் செய்வது. பிரதம அமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஊதியம் சேலரி பிளஸ் படிகள் இதை வந்துட்டு நிர்ணயம் செய்வது வந்துட்டு நாடாளுமன்றம். ஓகே, வெரி சாரி, பாப்பா வந்துட்டு கதை தட்டிட்டு இருந்தாங்க. அதான் 62வது கேள்வி, தேர்தலுக்கு பின்னர் பிரதம அமைச்சரின் ஆலோசனையின்படி அமைச்சரவை நியமனம் செய்பவர் யார்? ஒரு ஜெனரல் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அந்த அமைச்சரவையை வந்துட்டு செட் பண்ணணும். பிரதம அமைச்சர் தான் அதுக்கு வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவார், இவங்கெல்லாம் வந்து அமைச்சரவையில் வந்து நீங்கள் சேருங்க அப்படின்னு. அப்படி யார்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னா, ஆன்சர் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் அவர் தான் வந்துட்டு பிரதம அமைச்சராகட்டும் மற்ற அமைச்சர் எல்லாருக்குமே வந்துட்டு நியமனம் செய்யக்கூடியவர். 63வது கேள்வி, நடுவண் அரசின் சட்டம் இயற்றும் அங்கமாக திகழ்வது எது? நடுவண் அரசின் சட்டம் இயற்றும் அங்கமாக திகழ்வது எது? ஆன்சர் நாடாளுமன்றம். அங்கதான் வந்து சட்டம் இயற்ற முடியும். 64வது கேள்வி, ராஜ்யசபா உறுப்பினர்களில் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ராஜ்யசபாவில் மொத்த எண்ணிக்கை வந்து 250. அது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்லேருந்து எவ்வளோ செலக்ட் பண்ணுவாங்கன்னா 38 தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள். அப்போ பேலன்ஸ் வந்து 12. இவங்க தான் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள். இந்த 12 பேர் வந்து சும்மா ஏனோதானோன்னு பண்ண மாட்டாங்க, அதுக்குன்னு ஒரு கிரைட்டீரியா இருக்குது. அதாவது இலக்கியம், கல்வி, இல்லைனா சயின்ஸு, அந்த ஸ்போர்ட்ஸு. இப்போது இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா சச்சின் அவர்கள் வந்து எம்பியாக வந்து போட்டிருப்பாங்க. எதை பேஸ் பண்ணி அவர் ஸ்போர்ட்ஸில் வந்து அவருடைய எக்ஸலன்ஸ் காரணமாக அவரை வந்து எம்பியாக வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபீல்டில் அவங்களுடைய தனித்துவம் வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி ஆட்களை வந்துட்டு குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்வார். அதுக்கான இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 12 பேர். குடியரசுத் தலைவருக்கு எத்தனை பேர் இது அப்பாயிண்ட் பண்ணலாம், இவங்களாம் வந்து அப்பாயிண்டட் எம்பிஸ் எத்தனை பேர்னா 12 பேர். மீதி இருக்கிற 238 மறைமுக தேர்தல் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். 65வது கேள்வி, குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களது பணிகளை யார் செயலாற்றுவார்? இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா. அதாவது இது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்துட்டு ஒரு குடியரசுத் தலைவராக வந்து அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருப்பார். அந்த மாதிரி வந்து ஒரு கேள்வி பார்த்தோம். ஏன்னா குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் 2 பேரோட பதவியுமே வந்து காலியாக இருக்கும் பட்சத்தில், இப்போது குடியரசுத் தலைவர் இல்லைன்னா அவருக்கு பதிலாக வந்து துணை குடியரசுத் தலைவர் அவருடைய பணிகளை வந்து செய்வார். இப்போ 2 பேருமே இல்லை அப்படிங்கும்போது தான் அந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் வந்துட்டு ஆக்டிங் குடியரசுத் தலைவராக வந்துட்டு செயல்படுவார். 66வது கேள்வி, மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் பார்த்தோமா. நம்ம குடியரசுத் தலைவருக்கு பார்த்தோம், துணை குடியரசுத் தலைவருக்கு பார்த்தோம். இப்போ மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி சேம் இந்தியன் குடிமகனா இருக்கணும், அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது ஏஜ், அங்கே வந்து 35 பார்த்தோம். இது மக்களவைக்கு பார்த்தீங்கன்னா 25 வயசு, 25 வயது. இங்கே பாருங்க, 25 வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்தால் நமக்கு மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி வந்து இருக்கு. ஆனால் 35 வயசு கம்ப்ளீட் ஆனால் தான் குடியரசுத் தலைவருக்கான தகுதி நமக்கு வரும். அப்போது இதில் ஒரு பாயிண்ட் வந்து மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி. மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு நமக்கு 25 வயசுல ஏஜ் வைஸ் வந்து நமக்கு வந்துடும். ஆனால் 35 வயசு கிராஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம குடியரசுத் தலைவருக்கு தேர்தலுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ அந்த டிஃப்ரென்சியேஷன் கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து 25 வயசு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலில் நம்ம பெயர் இருக்கணும். எந்த கான்ஸ்டியூன்சியோ, இப்போ அதாவது எந்த தொகுதியில் நம்ம இருக்கோமோ அந்த தொகுதியில் வந்துட்டு நம்ம பெயர் இருக்கணும். வாக்காளர் பட்டியலில் வந்துட்டு நம்ம பெயர் இருக்க வேண்டும். அடுத்தது ஆஸ் யூஷுவல் நோ சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப். ஒரு வேலையில் இருந்துக்கிட்டு கவர்மெண்ட் சம்பாத்தியத்தில் இருந்துட்டு இல்லை கவர்மெண்ட்டில் ஆதாயம் பெற்றுக்கிட்டு நம்ம அரசியலுக்கு வர முடியாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் வந்து மக்களவை
உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள். சரிங்களா? 67வது கேள்வி, நடுவண் அரசின் நிர்வாக சட்டப்பிரிவு 67. இந்த கேள்வி ஆல்ரெடி பார்த்துட்டோம். சாரி, ஆர்டிகல் 77 ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த கொஸ்டின் வேண்டாம். சாரி, ப்ரூஃப் ரீட் பண்ணேன், அப்பயுமே சில கொஸ்டின்ஸ் வந்துட்டு என் கண்ணிலேருந்து எஸ்கேப் ஆகிருக்கு. சாரி. ஓகே, 68வது கேள்வி பார்ப்போம். நாட்டின் பெயர் அளவில் நிர்வாக அதிகாரம் கொண்டவர் யார்? நாட்டின் பெயர் அளவில் நிர்வாக அதிகாரம் கொண்டவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆன்சர் குடியரசுத் தலைவர். சாரி, ஒரு 2-3 கொஸ்டின் வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஏன்னா அதெல்லாம் நான் டெலீட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிறேன். 68 குடியரசுத் தலைவர் தான் நம்ம நாட்டின் பெயர் அளவில் நிர்வாகம் அதிகாரம் கொண்டவர். அடுத்தது இப்போ தான் இந்த இது வந்துட்டு இது பண்ணோம். ஓகே, ஸோ இந்த இது வந்துட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன். அங்கே இருக்கிற கேள்வி வந்து நீங்கள் நான் ஷஃபிள் பண்ணும்போது வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு கட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 66 உட்பிரிவு 1 நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க ஆர்டிக்கல் தான். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, துணை குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கான தேர்தல் முறை. இது என்ன தேர்தல் முறைனா, குடியரசுத் தலைவர் எப்படி வந்து மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அதே மாதிரி தான் துணை குடியரசுத் தலைவரும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் 66 உட்பிரிவு 1 மறைமுக தேர்தல். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் மேலே இருந்துச்சு, அதை நான் வந்துட்டு அடிச்சுட்டு கீழே கொண்டு வந்தேன். அங்கே வந்து டெலீட் பண்ண மறந்துட்டேன். என்னன்னா, லெசன் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நான் அப்படியே வந்துட்டு ஒரு கண்டினியூஷனோட வந்துட்டு லெசன் போகும். அதே மாதிரி வந்துட்டு டெஸ்ட்டில் வந்துட்டு கொஸ்டின் வச்சோம்னா நமக்கு அது 1 by 1 போனால் அதே ஒரு சலிப்பு தட்டும். நமக்கு கெஸ் பண்ணுறதுக்கு இதுவாக இருக்கும், ரீகால் பண்ணுறது நமக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்காது. இப்போது கீழே இருக்கிற இப்போ கடைசியாக இருக்கிற லெசனில் கடைசியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக கொடுத்துருப்பேன். ஏன்னா நமக்கு எடுத்த உடனே நாடாளுமன்றம் அந்த இது வந்துட்டு நடுவண் அரசனுடைய அந்த ஃப்ளோ சார்ட் இருக்கும். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அப்படி ஆர்டராக போகும். நான் கொடுத்துருக்க கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஆர்டராகவே இருக்காது, ஷஃபிள் ஆகியிருக்கும், மாறி இருக்கும். உச்சநீதிமன்றம் வந்து கடைசி டாப்பிக்காக இருக்கும். அதில் இருந்து ஃபஸ்ட்டு கேள்வி வச்சுருப்பேன். நம்ம இது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர்னா இடையில வருவாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து அந்த படித்தது ரீகால் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சுருந்தேன். அப்படி ஷஃபிள் பண்ணும்போது ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே கீழே அப்படி வந்து டைப் பண்ணும்போது அது மிஸ் ஆகிடுச்சு. ஒரே கொஸ்டின் 2 இடத்துல ரிப்பீட் ஆகுது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து இந்த மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இன்னும் கிளியராக வந்து இது பண்ணுறேன். முன்னாடி டெஸ்ட்டில் இந்த மாதிரி இல்லை, கரெக்டாக தான் ப்ரூஃப் ரீட் பண்ணேன். இந்த முறை வந்து எப்படியே மிஸ் ஆகிடுச்சு. ஐ எம் வெரி சாரி. சரிங்களா? ஸோ 70வது கேள்வி போகலாம். நாடாளுமன்ற உறுப்பினராய் இல்லாதவர் அமைச்சராக நியமிக்கும் பட்சத்தில் எத்தனை மாதங்களுக்குள் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருத்தரை அமைச்சராக நியமிக்கும் பட்சத்தில் அவர் எத்தனை மாதங்களுக்குள் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? ஆன்சர் 6 மாதங்கள், 6 months. அதுக்குள்ள வந்து அவர் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுவர். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆன்சர் பிரதம அமைச்சர். அடுத்தது 72வது கேள்வி. இந்தியாவின் தற்போதைய மாநிலங்களவை தலைவர். இது வந்து நமக்கு புக்கில் கிடையாது, இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடு. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கானது. நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த ஆன்சர் கமெண்ட்ஸில் வந்து ஆன்சர் சொல்லுங்கள். தற்போதைய மாநிலங்களவை தலைவர்னா யாருன்னா ஒன்றும் இல்லை, இப்போ இருக்கிற துணை குடியரசுத் தலைவர் யாரு அப்படிங்கிறது தான். ஏன்னா துணை குடியரசுத் தலைவர் தான் வந்து மாநிலங்களவையோட தலைவர். அவர் யாருங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் வந்துட்டு ஆன்சர் சொல்லுங்கள். சரிங்களா? 73வது கேள்வி. இந்திய நாடாளுமன்றத்தின் 3 பகுதிகள். அங்கே பார்த்தது நடுவண் அரசுடைய 3 அங்கங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம், நாடாளுமன்றம், அதுக்கப்புறம் இந்திய நீதித்துறை. இந்த கேள்வி வந்துட்டு இந்திய நாடாளுமன்றம், அந்த அங்கங்களில் ஒரு அங்கம் வந்து நாடாளுமன்றம். அந்த நாடாளுமன்றத்தில் 3 பகுதிகள் இருக்கு. அது என்னென்ன? ஆன்சர் ஃபர்ஸ்ட் வந்து குடியரசுத் தலைவர். ஏன்னா அவர் தான் வந்து நாடாளுமன்றத்துக்கு ஹெட். ஏன்னா அவருடைய கையெழுத்து இல்லாமல் எந்த மசோதாவுமே வந்து பாஸ் ஆகுது, அதனால அவர் ஃபர்ஸ்ட். 2வது வந்துட்டு மாநிலங்களவை. மாநிலங்களவை, துணை குடியரசுத் தலைவர், மாநிலங்களோட எம்பிஸ் அவங்களாம் வந்துடுவாங்க. 3வது மக்களவை. மக்களவையில் பார்த்தீங்கன்னா மக்களவைக்கான எம்பிஸு
ப்ளஸ் வந்துட்டு இவர் பிரைம் மினிஸ்டர், பிரதம அமைச்சர், இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த இதில் வந்துடுவாங்க. சரிங்களா, பிரதம அமைச்சர். ஸோ இந்த மூணும் சேர்ந்தது தான் இந்திய நாடாளுமன்றம். 74வது கேள்வி, மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள். இந்த கேள்வி வந்து மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள். இதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர் பார்த்தோம், துணை குடியரசுத் தலைவர், மக்களவை பார்த்துட்டோம். இது மாநிலங்களவை. இந்த 4மே வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு தெரியும், இந்திய குடிமகன். அடுத்தது வந்துட்டு ஏஜ் எத்தனை வயசுன்னு பார்த்தீங்கன்னா 30 வயசு. டிஃபர் ஆகுதுங்களா? மக்களவைக்கு வந்துட்டு 25, மாநிலங்களவைக்கு வந்துட்டு 30, 30. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவருக்கு வந்து 35. அப்போ ஏஜ் வந்து எப்படி வந்து அசென்ட் ஆகிட்டே போகுது பாருங்க, ஏறிட்டே போகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ஈஸியாக ஆகக்கூடியது வந்து மக்களவை, 25 வயசு ஆனால் போதும். சரிங்களா, அடுத்தது வந்துட்டு மாநிலங்களவை ஆகும்னா 30 வயசு. இல்லை நாட்டின் வந்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் வந்து ஆகணும் அப்படின்னா வயசு வந்து 35. அது வந்து ஏறிட்டே போகும். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ நோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப். இது நமக்கு தெரிஞ்சது தான், எல்லாருக்குமே இது வந்து காமனாக வந்துடும். அதே மாதிரி வந்துட்டு மாநிலங்களவை உறுப்பினர் ஆகணும்னா மக்களவை அல்லது சட்டமன்றம். மக்களவை வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட், சட்டமன்றம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ இங்கே எப்படி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலையில் இருக்கக்கூடாதோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ வந்துட்டு எலெக்டட் மெம்பராக இருக்கக்கூடாது. அதாவது எலெக்டட் மெம்பர்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பராக இருக்கக்கூடாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர். சிம்பிளா என்னன்னா எம்எல்ஏவா இருக்கக்கூடாது. எம்எல்ஏவா இருந்தீங்கன்னா அந்த பதவி வந்து ராஜினாமா செய்யப்பட்டு நீங்க வந்துட்டு மாநிலங்களவை எம்பி ஆயிடுவீங்க. நீங்க எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த பதவியை திறந்துட்டு தான் மாநிலங்களவையோட எம்பி ஆகணும். அதே மாதிரி மக்களவை எம்பி, லோக்சபா எம்பியா நீங்க இருக்கும் பட்சத்தில் நீங்க மாநிலங்களவைக்கு உங்களை வந்து போடுறாங்கன்னா அப்போ இந்த போஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக காலி ஆகிடும். அதுதான் இதுங்க சொல்ல வர்றது. 75வது கேள்வி, மக்களவைக்கு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. மாநிலங்களவைக்கு பார்த்தோம் 238. இது வந்து மக்களவைக்கு ஸ்டேட்ஸ் பிளஸ் யூனியன் டெரிட்டரிஸ்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 530. இது வந்து மாநிலங்கள், ஸ்டேட்ஸ்ல இருந்து. 13 பேர் வந்துட்டு யூனியன் டெரிட்டரிஸ்ல இருந்து. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 543. அதிகபட்சமாக நமக்கு எவ்வளோ இருக்கலாம்? 552 இருக்கலாம். அதில் ஸ்டேட்ஸ்ல இருந்தும் யூனியன் டெரிட்டரிஸ், யூனியன் பிரதேசங்கள்ல இருந்தும் நமக்கு எத்தனை பேர்னா 543. அந்த ஸ்பிளிட்டப் வந்து மாநிலத்தில் 530, மொத்தம் மாநிலத்திலிருந்து சேர்த்து, யூனியன் பிரதேசங்கள்ல இருந்து 13. 76வது கேள்வி, மக்களவையை தலைமை ஏற்று நடத்துபவர். ஆன்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், சபா நாயகர். 77வது கேள்வி, நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி. ஆன்சர் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், வழக்குரைஞர் எப்படினாலும் சொல்லலாம். 78வது கேள்வி, ஒரு சட்டத்தினை அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம். இது உச்ச நீதிமன்றத்துக்குரிய அதிகாரம். நீதி புனராய்வு. ஆன்சர் நீதி புனராய்வு. நம்ம 2வது கேள்வியாவே பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு மாநிலங்கள் சட்டமன்றத்தில் ஏற்றக்கூடிய சட்டம் வந்து சட்டத்திற்கு முரணானதும் சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு. அதுவுமே நீதி புனராய்வு கீழே வரும். அதே மாதிரி ஜென்ரலா ஒரு சட்டம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ யார் போட்டாலுமே அந்த சட்டம் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு முரணா இருக்கும் பட்சத்தில் இது முரண் என அறிவிக்கும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு. அப்படி சொல்லப்பட்ட அதிகாரம் என்னன்னா நீதி புனராய்வு. 79வது கேள்வி, நடுவண் சட்டமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ரொம்ப சிம்பிளான பாயிண்ட் தான். நடுவண் சட்டமன்றம்னா ஒன்றும் கிடையாது, நாடாளுமன்றம். இதுதான் வந்து நடுவண் சட்டமன்றம் சொல்றாங்க. நடுவண் சட்டமன்றம், நாடாளுமன்றம். ஏன்னா நம்ம சட்டமன்றம்னா ஸ்டேட்ஸ்ல வரும், கன்ஃபியூஸ் ஆயிடும், அதனால இந்த பேர் நாடாளுமன்றம். 80வது கேள்வி, குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் முறை. குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் முறை. ஆன்சர் ஒற்றை மாற்று வாக்குமூலம், விகிதாச்சார
பிரதிநிதித்துவ முறை. இது வந்துட்டு ஒரு மறைமுக தேர்தல். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை உறுப்பினர்கள் எல்லாமே வந்து இந்த கான்செப்ட் தான். அடுத்தது 81வது கேள்வி. குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக எத்தனை மாதம் அவரின் பணிகளை கவனிப்பார்? அதாவது குடியரசுத் தலைவரோட பதவி காலியாக இருக்கும் பட்சத்தில் துணை குடியரசுத் தலைவர் அவர் வந்து எவ்வளவு நாள் வந்து அந்த வேலையை வந்து பார்க்கலாம்? எத்தனை மாசம்? ஆன்சர் 6 மாதங்கள். 82வது கேள்வி. நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராக செயல்படுபவர் யார்? நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளர். ஆன்சர் பிரதமர். பிரதம அமைச்சர் பிரதமர். நிரந்தர அவையாக கருதப்படுவது எது? நிரந்தர அவை. ஆன்சர் மாநிலங்கள் அவை. ஏன்னா மக்களவை வந்து கலைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. மாநிலங்கள் அவை. 84வது கேள்வி. மாநிலங்கள் அவையின் உறுப்பினர்களின் பதவிக்காலம் மேலே பார்த்தோம், 6 வருஷம். 85வது கேள்வி. உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கான தகுதிகள். ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆகணும்னா என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும்? அவர் இந்திய பிரஜையா இருக்கணும், அதெல்லாமே வந்து காமனு. நமக்கு எக்ஸ்க்ளூசிவா என்ன வேணும்னா அவர் 5 வருஷம் வந்துட்டு உயர் நீதிமன்றம், ஹைகோர்ட், ஹெச்சினா ஹைகோர்ட், ஹைகோர்ட் நீதிபதியா இருக்கணும், இருந்திருக்கணும். அல்லது 10 வருஷம் வந்துட்டு ஹைகோர்ட்டுக்கு லாயரா இருந்திருக்கணும், அதாவது வழக்கறிஞர். 5 வருஷம் ஹைகோர்ட் நீதிபதியா இருந்திருக்கணும், அல்லது 10 வருஷம் ஹைகோர்ட்ல லாயரா இருந்திருக்கணும். அப்படி இருந்தாதான் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கான தகுதி. இது வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி, அவங்களுக்குள்ள இருந்து தலைமை நீதிபதி செலக்ட் பண்ணிப்பாங்க, அது வேற. ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜ் ஆகணும்னா இந்த கிரைட்டீரியா இருக்கணும். 86வது கேள்வி. குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுமம் யாரையெல்லாம் உள்ளடக்கியது? இதான் நம்ம மேல சொன்னோம், அந்த வாக்காளர் குழுமம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் மாநிலங்கள் அவை. மாநிலங்கள் அவை, மக்கள் அவை. மக்கள் அவை. இந்த 2 அவையிலும் இருக்கு இல்லைங்களா? இதனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அடுத்தது எல்லா மாநிலத்துடைய ஆல் ஸ்டேட்ஸ் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், யூனியன் டெரிட்டரிஸ், அவங்களுடைய எம்எல்ஏ. அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் என்னன்னா டெல்லி, பாண்டிச்சேரி, இந்த மாதிரி இருக்க யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, அனைத்து எம்எல்ஏ பிளஸ் மக்களவை, மாநிலங்களவை, எம்பி, இவங்க எல்லாம் தான் இந்த வாக்காளர் குழுமத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள். இவங்க எல்லாம் சேர்ந்து தான் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள். அந்த மெம்பர்ஸ்ல தான் 50 பேர் வந்து முன்மொழியணும், 50 பேர் வந்து வழிமொழியணும். 87வது கேள்வி. நாட்டின் உண்மையான நிர்வாக அதிகாரம் கொண்டவர். நாட்டின் பெயரளவு அதிகாரம் கொண்டவர் குடியரசுத் தலைவர். நாட்டின் உண்மையான நிர்வாக அதிகாரம் கொண்டவர் பிரதமர். எண்பத்தி 8வது கேள்வி. எந்த மசோதாவை தவிர ஏனைய அனைத்து மசோதாவும் சட்டமாக்குவதற்கு மாநிலங்களவையின் ஒப்புதல் தேவை? ஆன்சர் நிதி மசோதா. நிதி மசோதா. ஏன்னா நிதி மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்றதே வந்து மக்களவையில் தான். அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ற நிதி மசோதாவுக்கு மாநிலங்களவை வந்துட்டு 14 நாட்களுக்குள்ள வந்துட்டு ஒப்புதல் தரணும். அப்படி ஒப்புதல் தந்தாலும் தராவிட்டாலும் நிதி மசோதா சட்டமாக மாறும். இதுதான் நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய இது. மக்களவையோட ஒப்புதல் நிதி மசோதாவுக்கு தேவையே கிடையாது. ஆனா மற்ற அனைத்து மசோதாவுக்கும் வந்துட்டு மாநிலங்களவையோட ஒப்புதல் வேண்டும். ஆனா நிதி மசோதாவுக்கு ஒப்புதல் தேவையில்லை. அனுப்புவாங்க 14 நாளைக்குள்ள அவங்க அதுக்கான இதை கொடுக்கணும், ஒப்புதல் கொடுக்கணும். இல்லை அவங்க சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி சஜஷன்ஸ் கொடுத்தாலும் அதை மக்களவை ஏற்றுக்க தேவையில்லை. அவங்க பாட்டுக்கு வந்து அதை ப்ரொசீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நிதி மசோதாவை பொறுத்த வரைக்கும். அடுத்தது 89வது கேள்வி. எதன் அடிப்படையில் மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கல்களை தீர்க்கும் அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளது? ஒரு 2 மாநிலங்களுக்கு இடையேயான சிக்கல்களை தீர்ப்பதற்கான அதிகாரம். என்ன அதிகாரம்னா தனக்கே உரிய நீதி வரையறை. தனக்கே உரிய நீதி வரையறை.
என்னன்னா இப்போ நமக்கும் கர்நாடகாவுக்கும் வந்து பிரச்சனை இருக்கு, அந்த காவிரி பிரச்சனை இருக்கு. அப்போ நம்ம டைரக்டா வந்து சுப்ரீம் கோர்ட் போனால் நம்ம கவர்மெண்ட் இல்லை கர்நாடகா கவர்மெண்ட் டைரக்டா சுப்ரீம் கோர்ட் போனால் அந்த கேஸ் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. அது எந்த வரையறையில் வருதுன்னா தனக்கே உரிய நீதி வரையறை, அந்த அதிகாரத்துக்குள்ள வருது. 90வது கேள்வி, குடியரசுத் தலைவர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழுவினை அமைக்கிறார்? இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்தோம், அதாவது நாடாளுமன்றத்தை எத்தனை முறை வந்து கூட்டுவார் அப்படின்னா அது 2 முறை. இது வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதி குழுவை ஃபினான்ஸ் கமிஷன் வந்து அமைக்கிறார்? ஆன்சர் 5 வருஷத்துக்கு ஒரு முறை. 91வது கேள்வி, சர்வதேச மாநாடுகளில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக பங்கு கொள்பவர் யார்? இந்திய நாட்டின் பிரதிநிதியாக சர்வதேச மாநாடுகளில் பங்கு கொள்பவர் பிரதமர். ஏன்னா பிரதமர் தான் டிராவலிங்லேயே இருப்பார், வெளிநாடு இங்கே அங்குன்னு டிராவலிங்லேயே இருப்பார். அவருக்கு தான் அந்த சர்வதேச மாநாடுகளில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்கு. 92வது கேள்வி, குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும் நபர்களை பட்டியலிடுக. குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும் நபர்களை பட்டியலிடுக. இது வந்து ரொம்ப பெருசு, நான் சிம்பிளாக எழுதுறேன், நீங்கள் வந்து அப்படியே அதை நீங்களும் ரீகால் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரதம அமைச்சர், பிரதமர். அடுத்து அப்புறம் வந்துட்டு அமைச்சர்கள். மூன்றாவது ஆளுநர். ஒரு ஸ்டேட்டுக்குமே வந்து ஆளுநர் இருப்பாங்க இல்லையா, அந்த ஆளுநரை யார் வந்துட்டு நியமனம் செய்வார்னா அதை பதவி பிரமாணம் செய்வாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் அவர் தான். 4வது பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட். சிம்பிளாக எழுதுனா நிறைய இதில் இருக்கும். சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டுக்கான தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ், இவங்களை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா, நியமனம் செய்யறது யாருன்னா இவர் தான், குடியரசுத் தலைவர். இப்போ சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ்லாம் இருப்பாங்க, அந்த ஜட்ஜஸ்லாம் யார் பண்ணுவாங்கன்னா தலைமை நீதிபதி ப்ளஸ் அவங்களுக்குள்ள வந்து ஒரு கொலீஜியம் இருக்குது, அவங்களாம் சேர்ந்து தான் வந்து நியமனம் செய்வாங்க. அடுத்தது இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். நம்ம பார்த்தோம், இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். புக்கில் வந்து வழக்குரைஞர்னா கொடுத்துருக்காங்க, அதனால் அப்படியே எழுதுகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தலைமை கணக்கு தணிக்கையாளர், சிஏஜி. தலைமை கணக்கு தணிக்கையாளர். எத்தனை பேர் வராங்க பாருங்க, தணிக்கையாளர். அடுத்தது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், எலெக்ஷன் கமிஷன் உடைய தலைமை தேர்தல் ஆணையர், எலெக்ஷன் கமிஷனுடைய தலைவர்னு வச்சுக்கலாம். அடுத்தது 2 தேர்தல் ஆணையர்கள், அவருக்கு கீழே வந்து 2 தேர்தல் ஆணையர், எலெக்ஷன் கமிஷனுடைய தலைவர் பிளஸ் அவருக்கு கீழே 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ், தேர்தல் ஆணையர். இவங்களை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா, அதாவது நியமனம் செய்யறது யாருன்னா இவர் தான், குடியரசுத் தலைவர் அவர்கள் தான். அடுத்தது 8வது யூபிஎஸ்சி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நடக்கலையா, யூபிஎஸ்சி ஆல் ஓவர் இந்தியா நடக்கலையா, இதற்கான தலைவர் மற்றும் உறுப்பினர்கள். இவங்களை வந்துட்டு நியமனம் செய்யறதும் யாருன்னா குடியரசுத் தலைவர் அவர் தான். கடைசியாக பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளுக்கான தூதர்கள். இப்போ வெளிநாட்டு தூதரகம்லாம் இருக்கு இல்லையா, அந்த தூதர்கள் ப்ளஸ் இங்கேருந்து நம்ம யாரை வந்து அந்த நாட்டுக்கு வந்து தூதரகம் அமைக்கிறது யாருன்னா நம்ம குடியரசுத் தலைவர் அவர் தான். 93வது கேள்வி, மக்களவையின் சபாநாயகர் யார் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? ஒரு மக்களவையுடைய சபாநாயகர் வந்துட்டு எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவார்னா மக்களவையின் உறுப்பினர்கள், அந்த உறுப்பினர்களுக்குள்ள ஒருத்தர் தான் மக்களவையின் உறுப்பினர்கள். அந்த 552 பேர் இருக்காங்களா, அவங்களுக்குள்ள ஒருத்தர் தான் வந்து சபாநாயகராக செலக்ட் பண்ணுவாங்க. 94வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்திய அவசர கால நிதிக்கு அதிகாரம் பெற்றவர். இந்தியாவுடைய எமர்ஜென்சி ஃபண்டு யார்கிட்ட இருக்கும்னா குடியரசுத் தலைவர். அதாவது அவர் இஷ்டத்துக்குலாம் செலவு பண்ண முடியாது, எமர்ஜென்சி வேறே வந்து அவசர கால நிதி, அதாவது ஏதாவது அவசரம்னா மட்டும்தான் பண்ணணும்.
95வது கேள்வி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட இதர நீதிபதிகள் எத்தனை வயது வரை பதவியில் நீடிப்பர்? அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முதற்கொண்டு மற்ற நீதிபதி எல்லாருக்குமே அவங்களுடைய வயது வரம்பு எத்தனை வயசு வரைக்கும் அவங்க பதவியில் இருக்கலாம்னா ஆன்சர் 65 வயசு வரைக்கும் அவங்க வந்து பதவியில் இருக்கலாம். 96வது கேள்வி, குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றச்சாட்டு நிறைவேற்றப்பட வேண்டிய சபை. ஒரு குடியரசுத் தலைவருக்கு எதிராக நாங்கள் குற்றச்சாட்டு கொண்டு வரோம்னா அந்த குற்றச்சாட்டு வந்து ஒரு தீர்மானமாக கொண்டு வரணும். அது எந்த அவையில் கொண்டு வரணும்னா ஆன்சர் 2 அவைகளிலுமே, இது மாநிலங்களவை அண்ட் மக்களவை 2 அவைகளிலுமே அவருக்கு அகைன்ஸ்டா தீர்மானம் கொண்டு வரப்பட வேண்டும். 2 அவையிலும் வரணும். இதுவே வந்துட்டு துணை குடியரசுத் தலைவருக்கு கொண்டு வரணும்னா அது வந்துட்டு மாநிலங்களவையில் கொண்டு வந்தால் போதும். ஏன்னா அவரோட செக்மெண்ட் மாநிலங்களவை மட்டும்தான். அதுக்கு அந்த மாநிலங்களவைக்கு ஒட்டி தான் எல்லாமே நடக்கும், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. அதனால துணை குடியரசுத் தலைவருக்கு குற்றச்சாட்டு கொண்டு வர வேண்டிய தீர்மானம் வந்து மாநிலங்களவை. அதே குடியரசுத் தலைவர்னா மாநிலங்களவை ப்ளஸ் மக்களவை 2த்துலையுமே கொண்டு வரணும். 97வது கேள்வி, குடியரசுத் தலைவரிடம் தன்னுடைய பணி துறப்பு கடிதத்தை வழங்குபவர்களை பட்டியலிடுக. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த மேலே வந்து பார்த்தோம் அதாவது குடியரசுத் தலைவர் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு நியமனம் செய்கிறார் அப்படின்னு. இதில் எனக்கு வந்துட்டு இந்த பதவி வேண்டாம்னு வந்து ரெசிக்னேஷன் பண்ணுறவங்க யாரெல்லாம் வந்துட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட வந்துட்டு அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கலாமா இங்கேயே சொல்கிறேன். டிக் போடுறேன், வேறு கலரில் டிக் போட்டுங்களா, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளூ கலர். ஓகே, ஆளுநர் இவர் வந்துட்டு இது பண்ணலாம், ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கலாம். சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் தலைமை நீதிபதிகள் ப்ளஸ் மற்ற ஜட்ஜஸ் இவங்க எல்லாமே வந்து கொடுக்கலாம். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் இவர் வந்துட்டு இது கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து சிஏஜியில் இருக்க ஒரு எலெக்ஷன் கமிஷன், யூபிஎஸ்சி தலைவர், உறுப்பினர்கள் இவங்க எல்லாமே வந்துட்டு அவங்ககிட்ட கொடுக்கலாம். புக்கில் பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதியை பற்றி கொடுத்துருப்பாங்க, இந்திய தலைமை அரசு வழக்கறிஞர் இதை பற்றி கொடுத்துருப்பாங்க, புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஆனால் இங்கே இருக்க பாருங்கள், ஆளுநர் அந்த பதவியிலேருந்து எப்போனாலும் வந்து குடியரசுத் தலைவரால் அகற்றப்படலாம் அல்லது ஆளுநரே வந்து ரிசைன் பண்ணலாம். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், சீஃப் ஜஸ்டிஸ், அதே மாதிரி ஹைகோர்ட்டு, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் இவர், அப்புறம் சிஏஜியில் இருக்கவங்க, யூபிஎஸ்சி இவங்கெல்லாமே வந்துட்டு 5 வருஷம் வந்து அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும், 5 இயர்ஸு. ஆனால் அதுக்குள்ளே எப்போ வேணாலும் வந்துட்டு அவங்க வந்து ரிசைன் பண்ணலாம். சரிங்களா? அதுதான் இந்த இது எல்லாமே வந்துட்டு புக்கில் இருக்கிறது தான். அடுத்தது 98வது கேள்வி, குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றச்சாட்டு நிறைவேற்றப்பட ஆதரவு தெரிவிக்க வேண்டிய எண்ணிக்கை. இப்போ நம்ம பார்த்தோம் 2 அவையிலுமே வந்து குடியரசுத் தலைவருக்கு அகைன்ஸ்டாக குற்றச்சாட்டு வந்து தீர்மானம் கொண்டு வராங்கன்னா அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் ஆதரவு வேணும்ல, அந்த எண்ணிக்கை, அந்த நம்பர்ஸ் எத்தனை பேர் வந்து ஆதரவு கொடுக்கணும். ஆன்சர், இப்போ 2 அவையோடைய அட்டெண்டன்ஸ் பார்க்கணும். இப்போ 2 அவை இருக்கா, நாடாளுமன்றம், மக்களவை, மாநிலங்களவை, அதனுடைய அட்டெண்டன்ஸ் வந்து அன்னைக்கு எவ்வளோ வருகை வந்திருக்கு அதான் அட்டெண்டன்ஸ். அந்த வந்திருந்த வருகை தந்தவங்க அந்த அட்டெண்டன்ஸ்லேருந்து 4ல் 1 பங்கு, அதாவது 1/4 வந்து ஆதரவு தரணும். இப்போ உதாரணத்துக்கு 250, இங்கே 552, இது வந்து டோட்டல் நம்பர், மாநிலங்களவை மக்களவை. அப்போ என்ன பண்ணுறோம், மாநிலங்களவையில் ஒரு 200 பேர் வந்து அன்னைக்கு வந்திருக்காங்க, அன்னையோட அட்டெண்டன்ஸ் வந்துட்டு 200 பேர். அதே மாதிரி வந்துட்டு மக்களவைக்கும் வந்து 200 பேர் வந்து அட்டெண்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 400ங்களா. அப்போ 1/4ன்னா 400ல் 1 பகுதி வந்துட்டு 100 பேர். அந்த 100 பேர் வந்துட்டு குடியரசுத் தலைவருக்கான குற்றச்சாட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும், இல்லை பாஸ் ஆகும், இல்லைனா அது ரிஜெக்ட் ஆகிடும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். எத்தனை பேர் வந்து அன்னைக்கு வந்து அட்டெண்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து அந்த வருகை தந்தவங்கலேருந்து 1/4, 4ல் 1 பங்கு எண்ணிக்கை வந்து ஆதரவு கொடுக்க வேண்டும். அடுத்த கேள்வி, இதுதான் கடைசி கேள்வி, 99வது கேள்வி, துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்க முறை. துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்க முறை வந்துட்டு நம்ம மேலே பார்த்த மாதிரி தான். குடியரசுத் தலைவருக்கு வந்துட்டு மக்களவை, மாநிலங்களவை 2மே வந்துட்டு கொண்டு வரணும். துணை குடியரசுத் தலைவருக்கு மாநிலங்களவையில் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வர வேண்டும். பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்து அது வந்து பாஸ் ஆகும் பட்சத்தில் துணை குடியரசுத் தலைவர் பதவி பறிக்கப்படும். சரிங்களா? ஸோ இதோட 10th ஸ்டாண்டர்டில் இருக்க நடுவண் அரசு கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ் டு 100 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் பார்த்துட்டோம். இந்த
கேள்விகளை திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்தீங்கனாலே போதுமானது. புக்கை நல்லா படிச்சிட்டிங்கன்னா ஒரு முறை தான் புக்கை படிக்கணும். ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒன்று நீங்கள் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சுருக்கணும், இல்லைனா ஒன்லைனர் வச்சுருக்கணும், இல்லை இந்த மாதிரி வந்து டெஸ்ட். அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். திரும்ப திரும்ப நீங்கள் வந்து லெசனே படிச்சுட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடியுது. யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸ் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஆன்சர் எழுதும்போது உங்களுக்கு நல்ல மெமரி ஆகும். அதுக்காக தான் இந்த ஃபார்மேட்டையே வந்துட்டு ஃபாலோ பண்ணுறோம். சரிங்களா? ஸோ எப்பவும் கேட்குற மாதிரி இந்த டெஸ்ட் வீடியோ பற்றி உங்கள் ஒப்பீனியன் இல்லைனா ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுடைய ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதை பேஸ் பண்ணி நான் இன்னும் வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த இது தெரியும். ஏன்னா நான் நினச்சிட்டு இருப்பேன் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கோன்னு. ஸோ இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருந்தது, டைப்போ எரர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ இது மாதிரி உங்கள் ஒப்பீனியன் இப்போ என் கண்ணுக்கு தெரியாது, உங்கள் கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் சிறப்பாக கொண்டு போகிறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.